இந்த 15 வயசு பொண்ணு அப்படி என்னதான் தப்பு பண்ணிச்சு? டெல்லியில் நடந்த போராட்டத்தில் இவங்க வந்து மோடியை வந்து பயங்கர அசிங்கமாக விமர்சனம் பண்ணதாகவும் அசிங்கமாக திட்டினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் மோடியை விட ராகுல் காந்தியை இன்னும் மோசமாக அசிங்கமாக நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடியும் அசிங்கமாக திட்டினாங்க, மன்மோகன் சிங்கை அசிங்கமாக திட்டினாங்க, அண்டு பல பொய்யான விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி யாருமே சொல்லலை. பிஜேபி உடைய ஆதரவான ஒரு பாப்புலரான ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தி ஜெய்ப்பூர் டயலாக், இந்த ஐடியில் அந்த பொண்ணுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் டாக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே லீக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய ஏஜ் வந்து 15, ஆனால் இவங்க 25ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 25ன்னு போட்டால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம், 15 போட்டால் 15 போட்டால் எஃப்ஐஆர் போட முடியாது. இந்த விஷயத்தை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பயங்கரமாக கெஞ்சி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்து அண்ட் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே படிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறமா மோடி வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டார். நான் வந்து உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், என்னை வந்து நீ யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பசங்க, உங்களை வந்து யாரோ மிஸ்கைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடியுடைய ஆதரவு இல்லாமல், அவருடைய ஆர்டர் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்காது. அண்ட் எனக்கு என்னமோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். நான்